Hi Gispot viewers, நான் உங்க ஷரத். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஸ்மார்ட்போன் யூசர்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்டர்நெட் ஸ்பீட் தான். சோ இந்த இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So உங்களுடைய ஸ்மார்ட்போன்ல நீங்க Jio யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, Airtel யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா இந்த இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமை கன்ஃபார்மா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ இந்த இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்மளோட பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணாலே இதோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பட் இதுல இருக்கக்கூடிய சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டால ரன் ஆயிட்டு இருக்க எல்லா ஆப்ஸையும் நீங்க க்ளோஸ் பண்ணனா ஒவ்வொரு ஆப்பையும் கிளிக் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் டேட்டாவை நீங்க செப்பரேட்டா தான் க்ளோஸ் பண்ண முடியும். சோ பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்றதுக்காக Google Play Storeல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. சோ அதுல நம்பிக்கையான ஆப் என்ன அப்படின்னா Google நிறுவனம் வெளியிட்டிருக்க டேட்டாலி அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஆப் மூலமா நீங்க யூஸ் பண்ணி டேட்டாவை நீங்க சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய டேட்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட Google Play Store போயிட்டு டேட்டாலி அப்படின்ற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் நிறுவனம் வெளியிட்டிருக்க இந்த டேட்டாலி அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், டேட்டாவும் சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் லேஅவுட் இப்படி தான் வரும். ஸோ இதை நான் முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு காலையிலேருந்து நான் யூஸ் பண்ணது வந்து 192 MB வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்ட் டேட்டாவில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக அந்த டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் எதுவாக இருந்தாலும் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்தால் இந்த ஆப் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த டேட்டாலி ஆப்பில் இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேட்டா அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன யூசேஜ் பண்ணீங்க அப்படின்றத டேட்டா வைஸாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு சூப்பர்வான விஷயம் என்ன அப்படின்னா டேட்டா லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா லிமிட்டில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா லிமிட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது MB GB அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி டேட்டா லிமிட் அப்படி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா லிமிட் உங்களுக்கு சொல்லு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெட் டைம் மோட் அப்படின்னு ஒரு சூப்பர்பான மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்மளுடைய டேட்டா ஆனில் வச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். ஸோ அந்த டயத்தில் ஏகப்பட்ட டேட்டாஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் தூங்குற நேரத்தை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் காலையில் எப்போ யூஸ்வலாக எந்திரிக்கிற டயத்தை இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டயத்துக்கு நடுவில் உங்களோட ஃபோனில் டேட்டா இன்டர்நெட் எதுவுமே யூஸ் ஆகாது. அதே மாதிரி எமர்ஜென்சி பேங்க் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பேங்க்கில் வந்து உங்களுடைய டேட்டா லிமிட் எவ்வளவோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த பேலன்ஸ் வரும்போது எனக்கு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி டேட்டா எவ்வளோ அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே போதுமானது தான். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராக் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ட்ராக் ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேட்டாலி ஆப்பில் இருக்க இன்னொரு கூலான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள் ட்ராக்கர் தான். ஸோ இந்த பபிள் ட்ராக்கரை நீங்கள் ஆன் பண்ணி ஷோ பபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கார்னரில் பபிள் நோட்டிஃபிகேஷன் பார் வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப் கரண்ட்லி எவ்வளோ MB டேட்டாவை யூஸ் பண்ணுது அப்படின்றது இது தெளிவாக காட்டிடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் யூடியூப் எடுத்து காட்டுறேன். ஸோ யூடியூப்ல வந்து இப்போ 0.1 MB டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பபுளில் காட்டுது. ஸோ இது மாதிரி இன்னும் வேறு ஆப்ஷன்ஸ் என்னென்ன டேட்டாலியில் இருக்குது அப்படின்னா கெஸ்ட் மோட் அப்படின்றதா. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட கெஸ்ட்டு யாருக்கோ உங்களோட நெட்டை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐயோ அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற கவலை இனிமேல் வேண்டாம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ டேட்டா கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே டர்ன் ஆன் கெஸ்ட் மோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்க MB அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணவும் முடியும், உங்கள் டேட்டாவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் டெக் அண்ட் கேஜெட் நியூஸ் ப்ளீஸ் விசிட் tamilgispot.com. தேங்க்யூ.